அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி மாத ராசி பலன்கள் 2025. இந்த வருடத்துடைய முதல் மாதம் ஜனவரி மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். காலச்சக்கரத்துக்கு 9வது ராசி தனுசு. தனுசு ராசிக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஜனவரி மாதத்துல மந்த்லி பிளானட்டுடைய பொசிஷன்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நம்முடைய ராசியிலேயே சூரிய பகவான் இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல டிராவல் பண்ணுவாரு. செகண்ட் ஹாஃப்ல நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகுறாரு. சூரியனை பொறுத்த வரைக்கும் நமக்கு பாக்யாதிபதி அப்படிங்கிற ரோலை பிளே பண்ணுவாரு. எனவே சூரியன் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடம் இந்த இடங்கள்ல டிராவல் பண்றது நல்லது. அதே போல இந்த மாதத்துல புதனை பொறுத்தவரையும் 7ஆம் அதிபதி பிளஸ் ஜீவனாதிபதி அவர் இந்த மாதத்துல 3 முக்கியமான இடங்கள்ல டிராவல் பண்ணுவாரு. அதாவது நம்முடைய ராசிக்கு 12ஆம் இடம், நம்முடைய ராசி, அப்புறம் நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடம். அதே போல சூரியனோட ஆல்மோஸ்ட் இணைந்தே வராரு. அந்த கான்செப்ட் ரொம்ப சிறப்பா இருக்கு. முதல் 4 நாட்கள் விரயஸ்தானத்துல புதன் இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு இல்ல. 4ஆம் தேதிக்கு மேல புதன் நமக்கு ரொம்ப ஃபேவரா வராரு. அதுவும் சூரியனோட இணைகிறது ரொம்ப சிறப்பு. அதுவும் நம்முடைய ஜென்மத்துல சூரியன் பிளஸ் புதனுடைய இணைவு புதனாதித்ய யோகம் பிளஸ் நம்மளுடைய ராசி நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு பார்த்தோம்னாக்கா தர்ம கர்மாதிபதி யோகத்தை ஏற்படுத்துது. ஏன்னா சூரியன் நமக்கு பாகியாதிபதி, அதே போல தர்மஸ்தானாதிபதி அப்படிங்கிற ரோலும் அதுக்கு உண்டு. அடுத்தது புதனை பார்த்தோம்னா கர்மஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஜீவனாதிபதி கர்மஸ்தானாதிபதி அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லுவாங்க. ஆகவே தர்மாதிபதியும் கர்மாதிபதியும் இணைகிறது தர்ம கர்மாதிபதி யோகம். அதுவும் ஜென்மத்துல அதாவது கேந்திர திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய ராசியில இந்த இணைவு இருக்கிறது ரொம்ப சிறப்பு. ஆகவே 4ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் தர்ம கர்மாதிபதி யோகம் ரொம்ப சிறப்பா ஆக்டிவேட் ஆகுது. அடுத்தது மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல பார்த்தோம்னா புதனாதித்ய யோகம் ரொம்ப சிறப்பா 2ஆம் இடத்துல ஆக்டிவேட் ஆகுது. நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி சுக்கிரன் சேர்க்கை அதுவுமே ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் இருக்கு. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நமக்கு 6ஆம் அதிபதி பிளஸ் லாபாதிபதி அவர் முயற்சி ஸ்தானத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அதுவும் நட்பு வீட்டுல இருக்காரு, நட்பு கிரகத்தோட இணைந்து இருக்காரு. அந்த காம்பினேஷனும் சிறப்பா இருக்கு. பொதுவா சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அதே போல 6ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் 3ஆம் இடத்துக்கு வர்றது திடீர் விபரீத ராஜயோகம், குறுகிய கால பயணம் இதுக்கெல்லாம் ரொம்ப ஃபேவர் பண்ணும். அந்த காம்பினேஷனும் ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் இருக்கு. அடுத்தது 4ஆம் இடத்துல ராகு. அந்த 4ல இருக்கிற ராகு மட்டும் கொஞ்சம் குற்றம். சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம், வித்யாஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறது ஒரு மாதிரி தேவையில்லாத அலர்ட்டை கொடுக்கும். கொஞ்சம் நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸை பண்ணும். அதை நம்ம மெயினா கொஞ்சம் வாட்ச் பண்ணணும். அடுத்தது 6ஆம் இடத்துல இருக்கிற குரு நமக்கு முக்கியமான பிளானட். நம்முடைய ராசிநாதன் பிளஸ் நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதி. ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளானட் நமக்கு குரு தான். குரு 6ல இருக்கிறது குற்றம். ஆனா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு நல்லது பண்ணலைனாலும் கெட்டது பண்ணாம இருப்பாரு. ஏன்னா இந்த மாதத்துல வக்ரத்துல இருப்பாரு. அந்த காம்பினேஷன் நமக்கு ஓரளவுக்கு பரவாயில்லை. ஆனா குருவுடைய பெயர்ச்சி வரைக்கும் நம்ம கொஞ்சம் நிதானம் கவனம் அப்படிங்கிறது நிச்சயமா நம்முடைய லைஃப்ல நம்ம செலுத்தணும். அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்ல. இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு நமக்கு நல்லது பண்ணலைனாலும் கெடுதல் பண்ணாம இருப்பாரு. அந்த கான்செப்ட் நமக்கு இந்த மாதத்துல ஃபேவரா இருக்கு. அடுத்தது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்காரு. பொதுவா செவ்வாய் அஷ்டமத்துல இருக்கிறது குற்றம் தான். அதுலயும் செவ்வாய் நமக்கு விரையாதிபதி பிளஸ் பஞ்சமாதிபதி அஷ்டமத்துல இருக்கிறது குற்றம். அதுலயும் நீச்சமாகிறது நல்லது. ஆனா நீச்சமாகி வக்ரம் ஆயிட்டாரு. ஆகவே பஞ்சமாதிபதி அஷ்டமத்துல நீச்சமாகி வக்ரம் ஆகிறது குற்றம் தான். அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்ல. அதே போல விரையாதிபதி அப்படிங்கிற ரோலை பிளே பண்ணும்போது அதுவும் ஒரு திடீர் விபரீத ராஜயோகம் மாதிரி ரியாக்ட் ஆகும். அதாவது ஒன்ன கெடுத்து ஒன்ன கொடுக்கும். அந்த கான்செப்டுக்கு எடுத்துட்டு வரும். அதே போல கரெக்டா 21ஆம் தேதி செவ்வாய் பார்த்தோன்னா வக்ர பயிற்சி பண்றாரு. பின்னோக்கி டிராவல் ஆகுறாரு. நம்முடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகுறாரு. 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது. அதுலயும் பஞ்சமாதிபதி கேந்திரம் ஏறுறது நல்லதுதான். இந்த மாதத்துல வக்ரமா இருக்காரு. அதே போல விரையாதிபதி 7ல போய் வக்ரமா இருக்காரு. இந்த காம்பினேஷன் 7ஆம் இடம் சார்ந்த காரகத்துவங்கள்ல நம்மள கொஞ்சம் கவனம் செலுத்த வைக்குது. அந்த காம்பினேஷன் நம்ம கொஞ்சம் வாட்ச் பண்ணணும். அடுத்தது கேதுவை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல 10th ஹவுஸ்ல கேது இருக்கிறது தொழில் உத்தியோகத்துல ஒரு நிரந்தர தன்மையை கொடுக்காது. நிறைய பேருக்கு தொழில் உத்தியோகத்துல ஒரு மாதிரி மன உளைச்சல், தொழில் உத்தியோகம் தொடர்ச்சியா மாறிக்கிட்டே இருக்கிறது, ஒரு விஷயத்துல தொடர்ச்சியா போக்கஸ் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன், இது மாதிரி ஒரு நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் தான் கொடுக்குது. பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் அந்த ஜீவனஸ்தானம் வலிமை அடையல, கொஞ்சம் பலம் இழந்து தான் இருக்கு. அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் உத்தியோகத்துல கொஞ்சம் நிதானம் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கணும். இதுதான் இந்த ஜனவரி மாதத்துக்கான கிரக அமைப்பு. இந்த ஜனவரி மாதத்தை இப்ப நம்மளுடைய ராசியோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். முதல்ல தர்ம கர்மாதிபதி யோகம். இந்த மாதத்துல நிறைய தான தர்மங்கள் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நிறைய பேருக்கு சேவை செய்வீங்க. அந்த மனப்பான்மை எழுச்சி பெற்று நிற்கும். அதே போல நிறைய பேருக்கு உதவி செய்வீங்க. தனுசுடைய ராசியே பார்த்தோம்னாக்கா நிறைய பேருக்கு உதவி செய்யறது தான். அது மட்டும் இல்லாம தனுசு ராசியில பிறந்தவங்க பார்த்தோம்னாக்கா நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. அட்வைஸ் கிங்கா இருப்பாங்க. இந்த மாதத்துல ஏதோ ஒரு வகையில நிறைய பேருக்கு தான தர்மங்கள் உதவி பண்றது, ஒரு சிறப்பான சேவை
சேவை புரியுறது, இந்த சேவை புரியறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு அதெல்லாம் இந்த மாதத்துல சிறப்பான முறையில கிடைக்கும். அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாக்கியமா நான் பார்க்கிறேன். 4ஆம் தேதிக்கு மேல இந்த ஆக்டிவேஷன் இருக்கு. சோ அது நமக்கு நிச்சயமா ஃபேவரான மாற்றத்தை கொடுக்கும். அதே போல தர்ம கர்மாதிபதி யோகம் நமக்கு தேவையான விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும். நம்ம லைஃப்ல நமக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். சோ அந்த அமைப்பு இந்த மாதத்துல ரொம்ப சிறப்பா ஆக்டிவேட் ஆகுது. அடுத்தது புதன் ஆதித்ய யோகம், அதாவது புதனும் சூரியனும் இணைகிறது புதன் ஆதித்ய யோகம். சோ இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப சிறப்பு. மாணவ மாணவிகளுக்கு படிப்பு சார்ந்த வகையில இருந்த குழப்பங்கள் இப்போ ஒரு தெளிவுக்கு வரும். கல்வி சார்ந்த வகையில இருந்த தடுமாற்றங்கள் ஒரு தெளிவுக்கு வரும். அதே போல படிப்பு சார்ந்த வகையில நல்ல வளர்ச்சி இருக்கும். மேலும் இந்த மாதத்துல கல்விக்காக ஏதோ ஒரு வகையில சுபவிரய செலவுகள் பண்ணுவீங்க. மாணவ மாணவிகள் தெளிவான நோக்கத்தோட இப்ப பயணிக்க ஆரம்பிப்பாங்க. சோ அந்த கான்செப்ட் இந்த மாதத்துல ரொம்ப சிறப்பா இருக்கு. கல்விக்கு ரொம்ப சிறப்பு. அடுத்தது முயற்சி ஸ்தானம் ஆக்டிவேட் ஆகுது. முயற்சி ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் சனி சேர்க்கை இந்த கான்செப்ட் வந்து பார்த்தோம்னாக்கா திடீர் விபரீத ராஜயோகம். திடீர்னு ஒரு ஜாக்பாட் அடிக்கிறது. திடீர்னு நமக்கு ஒரு நல்ல மாற்றம், நல்ல வளர்ச்சி, நல்ல செய்தி கிடைக்கிறது. சோ இதெல்லாமே இந்த மாதத்துல நிச்சயமா நீங்க எதிர்பார்க்கலாம். அதே போல இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் முயற்சி பல மடங்கா இருக்கும். தனுசு ராசிக்காரங்க இப்ப ரொம்ப பிஸியா இருப்பீங்க. அந்த அளவுக்கு முயற்சி, அந்த அளவுக்கு எஃபோர்ட். சனி மூணுல இருக்கும்போது நிறைய விஷயங்கள்ல முயற்சி எடுக்க வைப்பாரு. புதிய புதிய விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைப்பாரு. சோ அந்த கான்செப்ட்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். அதே போல சுக்கிரனுடைய சேர்க்கை இருக்கிறது வந்து பார்த்தோம்னாக்கா அந்த முயற்சி இன்னும் பல மடங்கா மாறுது. வெற்றி கிடைக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன், இறங்கி அடிக்கலாம் நான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் இப்ப வந்து பயங்கரமா இருக்கும். சோ அந்த கான்செப்ட் இந்த மாதத்துல உங்களுக்கு ரொம்ப சிறப்பா ஆக்டிவேட் ஆகுது. குரு 6ஆம் இடத்துல இருக்கிறது மட்டும் பெரிய மைனஸா இருக்கு. எந்த விஷயத்துல இறங்கினாலும் அதுல ஏதாச்சும் ஒரு கலக்கம் இருக்கும். ஏதாச்சும் ஒரு தடை, தாமதம், தடுமாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். நிறைய உணர்ச்சி வசப்படுவோம். நம்ம நல்லா தான் எஃபோர்ட் போட்டோம், நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் டக்குன்னு கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப டிலே ஆகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய உணர்ச்சி வசப்படக்கூடிய அந்த மனநிலை இந்த மாதத்துல கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும். ஏன்னா வந்து குரு வந்து 6ல இருக்கிறது இயற்கையா மைனஸ் தான். அது நம்முடைய ராசிநாதன் 6ஆம் இடத்துக்கு போறது நம்ம இறங்கக்கூடிய விஷயங்கள்ல ஏதோ ஒரு வகையில தடை வரும், ஏதோ ஒரு வகையில தடுமாற்றம் வரும். நம்மளுடைய மனசுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ண முடியாது. அதுக்கு பெரிய தடையா ஒண்ணு கடன் சுமை இருக்கலாம், அப்படி இல்லைனாக்கா நம்முடைய பொருளாதாரம் சுச்சுவேஷனா இருக்கலாம். அதே போல நம்முடைய தாயார் நமக்கு ஏதாச்சும் ஒரு வகையில எகெயின்ஸ்டா இருக்கலாம். அப்படி இல்ல தாயாரால ஏதாச்சும் ஒரு சில தடை தாமதங்கள் ஏற்படலாம். இப்படி ஏதோ ஒரு வகையால நம்ம இறங்கக்கூடிய விஷயங்கள்ல தடுமாற்றங்கள் இருக்கும். இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு வக்ரத்துல இருக்கிறது ஒரு அட்வான்டேஜ். இந்த தடை தாமதம் இருந்தாலும் அது டக்குன்னு நமக்கு கியூர் ஆயிடும். அப்படியே தடைப்படுற மாதிரி வந்து நமக்கு ஃபேவரா மாறிடும். சோ அதை நான் பெரிய அட்வான்டேஜா தான் பாக்குறேன். இருந்தாலும் நான் இந்த விஷயத்தை நான் எதுக்காக ஃபர்ஸ்டே அழுத்தி சொன்னேனாக்கா ஆரம்பத்துல ஒரு மாதிரி தடுமாற்றம் தெரியற மாதிரி இருக்கும். அந்த ஆரம்பத்துல இருக்கிற தடுமாற்றத்தை பார்த்து ரொம்ப துவண்டு போயிடாம நீங்க அதுல கன்சிஸ்டன்சியா இருக்கும்போது உங்களுக்கு இந்த மாதத்துல நீங்க நினைக்கிற விஷயத்தை உங்க கையில கொண்டு வந்து சேர்க்கும். சோ 3ஆம் இடம் ரொம்ப சிறப்பா ஆக்டிவேட் ஆகுது. அடுத்தது 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு அது வந்து தாயார் சார்ந்த வகையில ஒரு மாதிரி வருத்தத்தை கொடுக்கும். ஏதோ ஒரு வகையில மனக்கவலைகளை கொடுக்கும். ஆகவே தாய் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். தாயாருடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் இது ரெண்டுலயுமே நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தி செயல்படுறது நல்லது. அதே போல இந்த மாதத்துல நமக்கு கொஞ்சம் ஹெவியான பிரஷர் இருக்கலாம். நிறைய கமிட்மெண்ட் இருக்கும். ஒன்னு மாத்தி ஒன்னு ஏதோ ஒரு மாதிரி நம்மள பிரஷர் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது பெருசா நிம்மதியான ஒரு சிச்சுவேஷனை கொடுக்க மாட்டாரு. நிறைய அலையிறது, ஒரு இடத்துல ஒரு நிம்மதியான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்க முடியாது. அப்படியே மாத்திக்கிட்டே இருக்கும். நம்முடைய மைண்ட் செட்டா இருக்கட்டும், நம்முடைய என்ஜாய்மெண்டா இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து அப்படியே மாடிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கும். எனவே ராகு நாள்ல இருக்கிறது ஏதோ ஒரு வகையில மன உளைச்சலான ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணும். ஆனா அதை நம்ம இந்த மாதத்துல ஹேண்டில் பண்ணிடுவோம். தர்ம கர்மாதிபதி யோகம் அது வந்து நிறைய பேருக்கு உதவி செய்யறதுனால நமக்கு ஒரு மன நிறைவு கிடைக்கும். எனவே இந்த மாதத்துல பெருசா பாதிப்பு இருக்காது ராகுவால. இருப்பினும் 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு மேல கொஞ்சம் நீங்க கவனம் செலுத்திக்கணும். ஹெல்த் வைஸா கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். எல்லாமே நமக்கு ஃபேவரா இருந்தாலும் ஹெல்த் கொஞ்சம் வீக் ஆகுது. ஏன்னா இந்த மாதத்துல நிறைய முயற்சி எடுக்கிறோம், நிறைய விஷயங்கள்ல நம்ம இறங்கி ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு தயாரா இருக்கும். அதே போல புதிய புதிய வகையில நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்குது. சோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னா நம்முடைய ஹெல்த் நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். ஆகவே உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்திக்கோங்க. மன ஆரோக்கியத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க. ஏன்னா தேவையில்லாத விஷயத்த மனசுக்குள்ள போட்டு நீங்க அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது உங்களுக்கு ஒரு ரொம்ப லேசியான ஒரு மைண்ட் செட்டை கொடுக்கிறது வாய்ப்பு அதிகம். ஆகவே தேவையில்லாத குழப்பமான அந்த மனநிலையை கொஞ்சம் சீர்படுத்தி உங்களுடைய ரெகுலர் ரொட்டீன்ல நீங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அது நிச்சயமா உங்களுக்கு ஃபேவரான மாற்றத்தை பெற்றுக் கொடுக்கும். அதே போல இந்த மாதத்துல இந்த வண்டி, வாகனம், வீடு சார்ந்த விஷயம் இதுல ஏதாச்சும் ஒரு சில பழுது பார்த்தல் சார்ந்த வகையான ஒரு சில செலவுகள் அப்படிங்கிறது இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. அடுத்தது 6ஆம் இடத்துல இருக்கிற குரு கடன் சுமை சார்ந்த சிந்தனையை அதிகமா கொடுத்துருவான். கடன் ஆல்ரெடி வாங்கியிருக்கீங்கன்னா அந்த சிந்தனை இப்ப எழுச்சி பெற்று இருக்கும். அந்த கடனை எப்படி முடிக்கலாம், அதை எப்படி நம்ம நிவர்த்தி பண்றது அப்படிங்கிற மைண்ட் செட் இப்ப அதிகமாயிட்டே இருக்கும். கடனை கட்டி முடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலை இப்ப வலிமை பெறும். அது நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவர் தான், மைனஸ் எல்லாம் எடுத்துக்க முடியாது. அடுத்தது வேற ஏதாச்சும் ஒரு நல்ல மாற்றம் பண்றதுக்கு ஏதாச்சும் கடன் வாங்கி நம்ம பண்ணலாமா அப்படிங்கிற மைண்ட் செட்டை கொடுக்கும். ஏன்னா வந்துட்டு 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல கடன் வாங்கி ஏதாச்சும் ஒரு புதிய விஷயத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஏதாச்சும் ஒரு மன
மனநிலையை கொடுக்கும், அந்த மைண்ட் செட்டை கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்கி ஒரு விஷயத்தை செயல்படுத்துறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது அந்த அளவுக்கு பெட்டரா இருக்கும்னு தோணல. ஆல்ரெடி ஏதாச்சும் கடன் சுமை இருக்குன்னா அதை முடிஞ்ச அளவுக்கு கட்டி முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அது நிச்சயமா உங்களுக்கு ஃபேவர் பண்ணும். நான் வழக்கம் போல சொன்ன மாதிரி ஹெல்த் வைஸா கேர் எடுத்துக்கோங்க. குரு 6ல இருக்கும்போது உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை ஒரு மாதிரி மாடிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த மாதத்துல வக்ரத்துல இருக்கிறதுனால அது பெருசா வெளிப்படாது. இருப்பினும் ஹெல்த் வைஸா கொஞ்சம் கேர் நிச்சயமா வேணும். அடுத்து செவ்வாய் வந்து பார்த்தோம்னாக்கா அஷ்டமத்துல இருக்காரு, நீச்சமாகி வக்ரம் ஆகுறாரு. இது ஒரு வகையில திடீர் விபரீத ராஜயோகம், ஒரு வகையில பார்த்தோம்னாக்கா ஒரு சில மன வருத்தங்கள். குறிப்பா பிள்ளைகள் சார்ந்த வகையில சிந்தனை ஓட்டம் அதிகமா இருக்கும். குழந்தை பாகியம் சார்ந்த வகையில சிந்தனை ஓட்டம் அதிகமா இருக்கும். இந்த மாதத்துல குழந்தைகள் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இதுல ஏதாச்சும் ஒரு சில விரைய செலவுகளை ஏற்படுத்துறது வாய்ப்பு இருக்கு. குறிப்பா பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது. ஏன்னா 5ஆம் அதிபதி அஷ்டமத்துல இருக்கிறது சிறப்பு கிடையாது. அதுலயும் நீச்சமாகி வக்ரம் ஆயிருக்காரு. எனவே அந்த காம்பினேஷன்ல கொஞ்சம் நீங்க கவனம் செலுத்தி செயல்படுறது நல்லது. பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், அவருடைய செயல்பாடு சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல கவனம் செலுத்திக்கணும். ஏன்னா சனி பார்வையும் 5ஆம் இடத்துல இருக்கு. பிள்ளைகளோட பெருசா ஒத்து போகாது. ஏதோ ஒரு மாதிரி முரண்பாடாவே இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க சொல்றது அவங்களுக்கு ஒத்து வராது, அவங்க சொல்றது உங்களுக்கு ஒத்து வராது, இப்படி எடுத்துட்டு போகும். அவை பிள்ளைகள் சார்ந்த விஷயம், குழந்தை பாகியம் சார்ந்த விஷயம், பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம், காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்தது செவ்வாய் பார்த்தோம்னா மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா 21ஆம் தேதி வக்ர பயிற்சி பண்றாரு. செவ்வாய் வக்ர பயிற்சி பண்றது சிறப்பு கிடையாது. அதுலயும் நமக்கு பஞ்சமாதிபதி, அவர் கேந்திரம் ஏறுறது நல்லது, ஆனா வக்ரத்துல இருப்பாரு 7ஆம் இடத்துல. ஆகவே அது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. ஆகவே வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயம், வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் இது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கவனம் செலுத்திக்கணும். அடுத்தது நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனம் செலுத்திக்கணும். புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் ஏற்படலாம். நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு சரியா பகுப்பாய்வு செஞ்சு அவங்கள உங்க கூட சேர்த்துக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க. மற்றபடி உங்க மனசுக்கு ஒரு நட்பு தப்பா பட்டுச்சுன்னா அதை யோசிக்காம குயிட் பண்ணிடுங்க, கட் பண்ணி விட்டுருங்க. அதேபோல கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கவனமா இருக்கணும். அதேபோல செவ்வாயுடைய பார்வை 21ஆம் தேதிக்கு மேல நம்முடைய ஜென்மத்துல பதியும். 21ஆம் தேதிக்கு மேல மென்டலி கொஞ்சம் பிரஷரா இருக்கிற மாதிரி இருக்கும். அதிகமான கோபமான மனநிலை வெளிப்படுறது வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணி செயல்படுறது நல்லது. அதுலயும் சூரியன் 2ஆம் இடத்துல, புதன் 2ஆம் இடத்துல, சூரியன் 2ஆம் இடத்துல இருந்தவனாக்கா வார்த்தைகள் கொஞ்சம் கடுமையா வெளில வரும். ரொம்ப அதிகாரம் செலுத்துற மாதிரியான வார்த்தைகள் வெளிப்படும். ஆகவே இந்த பேச்சு வார்த்தைகள்ல ஒரு மாதிரி தன்மையான ஒரு கலவையை கலந்து உங்களுடைய வார்த்தைகளை சாதுரியமா வெளியிடுறது சிறப்பு. அது 21ஆம் தேதிக்கு மேல கொஞ்சம் நீங்க கவனம் செலுத்திக்கணும். கேது 10ஆம் இடத்துல, ஜீவன கேது அது வந்து தொழில் உத்தியோகத்துல ஒரு மாதிரி மாற்றத்தை பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த மாதத்துல இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த முயற்சி எழுச்சி பெற்று இருக்கும். பொருளாதாரம் சார்ந்த சிந்தனை எழுச்சி பெற்று இருக்கும். இந்த மாதத்துல போடுற எஃபோர்ட்டை நீங்க நெக்ஸ்ட் மந்த்ல அறுவடை செய்யலாம். ஏன்னா அடுத்த மாதம் நமக்கு ரொம்ப ஃபேவரா வருது. 4ஆம் தேதிக்கு மேல பிப்ரவரி மாதத்துல தொழில் உத்தியோகம் இதெல்லாம் நமக்கு ஃபேவரா வருது. ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் முயற்சிக்கான காலகட்டம். இந்த மாதத்துல நீங்க எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ அதை நீங்க அடுத்த மாதத்துல அறுவடை செய்யலாம். ஆல்ரெடி தொழில் உத்தியோகத்துல இருக்கிறவங்க ஆல்ரெடி இருக்கிற விஷயத்தை ஜஸ்ட் மூவ் ஆன் பண்ணுங்க. பிப்ரவரிக்கு மேல முக்கியமான மாற்றங்களை செஞ்சுக்கலாம். ஓவராலா அந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெருசா மைனஸா எதுவுமே படல. ஜஸ்ட் நான் இப்ப சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் நீங்க கவனம் செலுத்திக்கோங்க போதும். பெருசா எதுவும் மைனஸா இல்ல. முக்கியமான யோகங்கள் புதனாதித்ய யோகமா இருக்கட்டும், திடீர் விபரீத ராஜயோகமா இருக்கட்டும், அதே போல தர்ம கர்மாதிபதி யோகமா இருக்கட்டும், இதெல்லாம் இந்த மாதத்துல ரொம்ப சிறப்பா ஆக்டிவேட் ஆகுது. அதனால இந்த மாதம் நமக்கு ரொம்ப சிறப்பான மாதமா தான் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்ல தடுமாற்றங்கள் இருக்கும். அதை நம்ம ஜஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டாலே போதும். அது நமக்கு பெருசா பாதிப்பு கொடுக்காது. வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு கோச்சார பொது பலன்கள் தான். இந்த பலன்கள் எல்லாமே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்களுடைய அமைப்பு மற்றும் தசாபுக்திகளின் அடிப்படையில மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா தசாபுக்தி ரொம்ப ஃபேவரா இருக்குனாக்கா கோச்சாரம் எவ்வளவு வீக்கா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் கிடைக்கும். அதே போல தசாபுக்தி வீக்கா இருக்குனாக்கா கோச்சாரத்துல எவ்வளவு நல்ல பலன்கள் இருந்தாலும் அது உங்களுக்கு கொஞ்சம் மைனஸா தான் இருக்கும். ஆகவே தசாபுக்தியின் அடிப்படையில தான் நீங்க கோச்சாரத்தை புரிஞ்சுக்கணும். நீங்க வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர வேண்டாம். அதே போல கோச்சாரம் கொஞ்சம் மைனஸா இருக்குனாக்கா அதை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம். கோச்சாரம் அப்படிங்கிறது மாத கிரகங்களுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கும் அதை பொறுத்து சாஸ்திரங்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நடக்கிற தசாபுக்திகளுக்கு ஏற்ப நிச்சயமா மாறுபடும். ஏன்னா ஒருத்தருடைய தசாபுக்தி ஒரு வேவ்லென்த்ல இருக்கும். ஒருத்தருக்கு யோக தசை நடக்கும், ஒருத்தருக்கு அவயோக தசை நடக்கும், ஒருத்தருக்கு ஒரு நியூட்ரலான தசை நடக்கும், பாதி சுபம் பாதி அசுபம் அப்படிங்கிற மாதிரியான கலவையான தசை நடக்கும். இந்த காம்பினேஷன்லாம் நிறைய இருக்கு. வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்து எதையும் நீங்க குழப்பிக்காதீங்க. அதே போல நம்மள நிறைய பேர் பார்த்தோம்னாக்கா ஒரே நேரத்துல 4-5 யூடியூப் சேனல்ல பார்த்து ரொம்ப குழப்பிக்கிறாங்க. ஒருத்தவங்க ஒரு மாதிரியான அனுபவ ரீதியான செயல்பாடுகள்ல பலன்கள் சொல்லுவாங்க. ஆகவே நீங்க நிறைய யூடியூப் சேனல்ல வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பம் தான் மிஞ்சும். உங்களுக்கு எந்த சேனல் சூட்டபிளா இருக்கோ அந்த சேனலை சூஸ் பண்ணி ரெகுலரா அதே சேனலை ஃபாலோ பண்ணுங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 3 இருந்து 4 மாதம் ஒரே சேனலை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு கிடைக்கும். ஆகவே உங்களுக்கு எந்த சேனல் சூட்டபிளா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ
அந்த சேனலை நீங்க ஃபாலோ பண்ணி அதிலேயே டிராவல் பண்ணுங்க. ஒரே நேரத்துல 4-5 சேனல்ல பார்த்து ரொம்ப குழப்பிக்காதீங்க. அதுவே உங்களுக்கு பெரிய மன உளைச்சலை கொடுக்கும். கோச்சாரம் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸுக்கு மட்டும் தான் நீங்க பாத்துக்கணும். இது அப்படியே எடுத்து உங்க லைஃப்ல ரொம்ப அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் இருக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு கிளான்ஸுக்கு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பிளான்லாம் அப்படியே மாற்றி நமக்கு சாதகமா அமைச்சிக்கிறது சிறப்பு. மேலும் நம்முடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி புத்தாண்டு சிறப்பு பலன்கள் ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் ரொம்ப டீப்பா ரிலீஸ் பண்ணியாச்சு. அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த 2025 நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி போக போகுது அப்படிங்கிற ஒரு டீப் அனலைசிங் அந்த வீடியோல கொடுத்திருக்கேன். அதே போல சனி பெயர்ச்சி பலன்கள் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியாச்சு. 12 ராசிகளுக்கும் ரிலீஸ் பண்ணியாச்சு. அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த வீடியோ நீங்க பார்க்கலனா உங்களுக்கு டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா அதுவும் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். So be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்துக்கள்.